மேச ராசிக்காரா பாருங்க, இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், நிறைய கற்பனையான குணம், ஒரு திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா மேச ராசி. எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி மேசத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சி வருது. அதனால உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். எந்த பேங்காலும் லோனு கேட்டு பாருங்க, லோன் சாங்ஷன் ஆகும். எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கணும், வீடோ இடமோ பூமியோ சொத்து வளர்க்குறதா, அப்ப சொத்து ஒரு முடிவு. தொழில் பண்ணக்கூடிய நம்மள ஜாதகமா இறங்கி பண்ணுங்க, தொழில் சூப்பரா இருக்கும். திருமணத்துக்குள்ள அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதி இணைய போறார், அதனால திருமணம் நடக்க போகுது. நான் கமிஷன் வியாபாரம், மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை, விட்டுறாதீங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன். அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யம் கொடுக்க போற, கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சியால் 4 விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது. அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம், கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம். எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலையார வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம் தான் இந்த கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது, நம்முடைய வீட்டுல ஒரு சுபிச்சம் வருதுன்னு அர்த்தம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, அதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. எப்போதுமே சரி, மேசராசிக்காரா பாருங்க, இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. எப்படி தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கார. எல்லாரும் சொல்லுவாங்க மேசராசி கோவக்காரன். கோவம் இல்லை அவங்ககிட்ட, ஒரு வேலையை ஃபாஸ்டா பண்ணணும், அதானே இவங்களுடைய சிந்தனை. இந்த ஸ்லோவா எந்த வேலையும் பார்க்க உங்களுக்கு பிடிக்காது. இதுதான் மேஷம். நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், நிறைய கற்பனையான குணம், ஒரு திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா மேசராசி. எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி மேசத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, நாளைக்கு சரியாயிரும், நாளை கழிச்சு சரியாயிரும், இப்படி சகிப்புத்தன்மைக்குள்ள கொண்ட ஒரே ராசினா மேசராசி தான். இவங்க லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரே ராசி மேசராசி. அப்படிப்பட்ட மேசராசி என்பதற்கு வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது அம்மன் அருள் டிவில. ஏன்னா இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சி வருது. அதனால உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் நீங்க பார்த்துக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா 4 கிரகம் மாறும்போது அங்க திசாபுத்தி உங்க ஜாதகத்துல ஒரு செகண்ட் மாறுச்சுன்னா கண்டிப்பா பலன்கள் சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல. ஏன்னா நிறைய கிரகத்துடைய அமைப்பு பக்கவா இருக்கு, அதனால நிறைய நல்ல பலன் மேசத்துக்கு அதிகமா இருக்கு, பாத்துக்குங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரிங்க ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரக அமைப்பை பார்க்கும்போது உங்க ராசில இருந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு கடகத்துல. அடுத்து 5ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, எங்க சிம்மத்துல. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, எங்க துலாராசில. 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. ஸ்ட்ரெயிட்டா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல யாரு, ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, எங்கே கும்பத்துல. 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல வரக்கூடிய முதல் பயிற்சி என்ன வருது, சுக்கிர பகவான் தான். 10ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி அவரு உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல செவ்வாய் பகவான் வீட்டுல 8ஆம் இடத்துக்கு போறாரு சுக்கிர பகவான். கரெக்டா கார்த்திகை மாசம் தமிழ் தேதி 10ஆம் தேதிக்கு அப்புறம் 13ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்படியே ஷிஃப்ட் ஆகி நேரம் 7ஆம் இடத்துக்கு வந்து உங்க ராசியை பார்ப்பாரு. புதன் உங்க ராசியை அறிவுக்காரங்க உங்களை பாக்குறாரு. 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு போறாரு, எங்கே தனுசு ராசிக்கு போறாரு. 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உச்சமான குரு மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு. இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த மாசம் எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா இருக்குது. ராசி அதிபதி 9ஆம் இடத்துல, அறிவுக்காரன் புதன்காரன் புத்திக்காரன் உங்களை பாக்குறாரு. இது என்ன வேணாலும் கொடுக்கும் பாத்துக்கங்க லைஃப்ல. நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் உங்க ஜாதகத்துல திசாபுத்தி தான். ஏன்னா எல்லாமே பக்காவா இருக்கு. ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை எல்லாருமே என்ன சொல்றாங்க, விரய சனி. என்ன சொல்லுவாங்க, விரய சனிங்க. இதுதானே இவங்களுடைய ஒரு குழப்பமாவே இருக்குது. சனி 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 பகவான் கண்டு பயந்து போயிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பகை கிரகம் சனி பகவான் மட்டும்தான் மேசராசியை பொறுத்தவரை. இதே ஒரு சில பேருக்கு, எல்லாத்துக்கும் மேசராசி சனி பகவான் கெட்டவன்னு சொல்லக்கூடாது. ஒரு சில லக்னத்துக்கு சனி பகவான் மாறுவதாதான் பிறந்த நேரத்தை நீங்க பாத்துக்கணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர்,
எது? உங்க ஜாதகம் தாங்க உயிர். இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த பலன் உடல். அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அப்ப ஜாதக தசாபதி மாறுபடும், இங்க பலனே மாறுபடும். இப்ப சனிபான் யாருன்னா யோகமா இருக்காரு, பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு. யாரு பலவீனம் என்ன பண்ணுவார் தெரியுமா? செலவை கொடுப்பாரு. கேட்டு பாருங்க. பெருங்கொண்ட பணம் லாக் ஆகி ஒரு இடத்துல நிக்குதா? கேளுங்க. ஏதாச்சும் இட பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா? கேளுங்க. இப்ப ரீசெண்டா இடத்துலயோ பூமியிலயோ பேச்சிலேயோ நண்பர்களோ கூட்டாளியோ ஒரு பிரச்சனை இப்ப ரீசெண்டா சந்திச்சீங்களா? நான் சொல்றது 2 மாசத்துல. எனக்கு கடன் இருந்துச்சு, பகை இருந்துச்சு, எனக்கு பண்டு வலி இருந்துச்சு, வயிறு வலி இருந்துச்சு, இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டே போகலாம். வண்டி வாகனம் ரிப்பேர் ஆனிச்சு, வண்டி வாகனம் செலவு வச்சுச்சு, எனக்கு நிரந்தரமா நல்ல ஒரு வேலை கிடைக்கல, ஏன் வேலை உத்தியோகத்துல ஏன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாம ஒரு 3 மாசமா வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறேன், ஏன் வேலை உத்தியோகத்துல நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணி ஏன் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டது யாரா மேச ராசிகள். நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க, தயவு செய்து நீங்க எல்லாத்தையும் இதை எடுத்துக்காதீங்க. ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ மேசரா சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனையும் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுங்கிறீங்க. ஏன்னா இவ்வளவு தடைகளை சந்திச்சாங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேஷம் தான். ஒரு மனக்குழப்பம், ஒரு அலைச்சல் குடும்பத்துல இருந்திருக்கும். தாய் தந்தை யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு உடல் உபாதை கொடுத்திருக்கும். நிறைய இந்த மாசம் எல்லாமே பாருங்க, ஒரு 45 நாளா பாருங்க, உங்களுடைய சிந்தனை உங்கள்ட்ட இருக்காது. பாருங்க, இருக்கா? உங்கள்ட்ட இருக்காது. ஒரு தடுமாற்றம், கடன், பகை, எதிரி பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, சகோதர பிரச்சனை, தாய்மாமன் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்குகள், வயிறு சார்ந்த தொந்தரவு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தாராளமா சொல்லலாம். இது எல்லாமே டோட்டலா அப்படியே ஷிஃப்ட் ஆகும், மாறும். பாருங்க, இப்ப எல்லாமே மாறும் கார்த்திகை மாசம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு போறாரு செவ்வாய். ஏன் பயப்படுறீங்க? அறிவுக்காரன் புதன் பாக்குறாரு. புதன் 8ல இருந்தா, அதனாலதான் உங்களுக்கு வயிறு பிரச்சனை வந்திருக்கும், வேலையில பிரச்சனை வந்திருக்கும், கலகம் வந்திருக்கும். ஏன் சொன்னீங்க? இதான் காரணம். ரீசன் இல்லாம நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு ஏன் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வந்துச்சு, ஏன் கடன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் பகை வந்துச்சு, ஏன் எதிரி வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இப்ப வராது. நிரந்தரமான வேலை, சூப்பரா வேலை, நல்ல வேலை 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்? புதன் பாக்குறாரு. கிடைக்குமா கிடைக்காதா? புதன் பார்த்தா வேலை உத்தியோகத்துக்கு யாரு? உங்களுக்கு புதன் தானே. இப்ப ஜாதகத்துக்கான தசாபதி வந்தா இப்ப எந்த பேங்க்னாலும் லோன் கேட்டு பாருங்க, லோன் சாங்ஷன் ஆகும். அதே மாதிரி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டும், வீடோ இடமோ பூமியோ சொத்து வழக்கு இருந்தா அப்ப சொத்து ஒரு முடிவுக்கு வரும். வழக்குக்கு யாரு? புதன் அதிபதிங்க. அப்ப ஜாதத்துல புதன் நல்லா இருந்தா வழக்கு பிரச்சனை யாரும் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும், நல்லா கடன் பகையை சமாளிச்சிருவீங்க, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதுதான் எழுதியே நான் கொடுத்துருவேன் கண்டிப்பா. இப்ப நிரந்தரமான வேலை, வேலை உத்தியோகம் எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் வேணும்? எழுதுங்க ப்ரமோஷன். இப்ப கிடைக்கும் பாருங்க. தனியார் நிறுவனமா கவர்மெண்டா எந்த வேலைக்கு மாணவ மாணவிகள் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். மேசத்துக்கு நல்ல டைம் இருக்கு. அதான் என்னை பொறுத்தவரை. தொழில் பண்ணக்கூடிய நம்மளுக்கு ஜாதகமா இறங்கி பண்ணுங்க, தொழில் சூப்பரா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நம்ம சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தாலும் இப்ப டாப்பான பலன் பாக்குறதா நீங்க தான் பாப்பீங்க. பாத்துக்கு, ஏன்னா குருவுடைய நேசத்துல போறாரு சனி பகவான். அதனால சனி பகவான் வக்கிர நிவர்த்தி ஆயிட்டு, அதனால தொழில் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்றேன். ஏதாச்சும் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து அந்த பணத்தை கேட்டு பாருங்க, இப்ப வரும் பொருளாதார வருமானத்தை சூப்பரா இருக்கும். பாத்துக்கங்க நிறைய பேருக்கு. அதே மாதிரி பாருங்க, திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க போகுது. திருமணத்துல நிறைய பேர் கணவன் மனைவிகள் ஒரு மன வருத்தங்கள், ஒரு பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே 2 மாசமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. குழந்தை பாக்கியம் தாமதமாகுது, திருமண வாழ்க்கை சரியில்லை, காதல் திருமணம் தடைபடுது, எல்லாமே தடைபடுச்சு. இனிமே நடக்கும் உங்களுக்கு. பாருங்க, திருமணத்துக்குள்ள அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதி இணைய போறார். அதனால திருமணம் நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன். காரணம் இல்லாம நம்ம சொல்ல முடியாது. இதுதான் ரீசன். கமிஷன் வியாபாரம், மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நெத்தி அடி, சொல்லி வச்சு அடி. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குது இந்த காலகட்டம். சொல்றேன், கமிஷன் எவ்வளவு நல்லா இருக்கும், ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும், கம்ப்யூட்டர் சார்ந்த வேலை நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு வேலை பார்க்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல டைம் இருக்கு. பாத்துங்க, உங்க ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணா கண்டிப்பா இப்ப வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். பாத்துங்க, ஏன்னா வெளிநாட்டுக்கு கிரகமான 13ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போற, அதனாலதான் வெளிநாடு வேலை வருங்கிறேன். ஏன் ப்ரொமோஷன் வரணும், இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. நான் சொல்ல 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இது வாழ்க்கையில் வேலை உத்தியத்துல 13, 18 இந்த டேட்டுக்குள்ள, கார்த்திகை மாசம் 13, 18 இதெல்லாம் நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, விட்டுறாதீங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்க போகுது. அதுக்காண்டி அதே பணத்தை கூட வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி 100% நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா நட்சத்திர பழம். அதுல 1 லட்சம் ஒரு அஸ்வின்ல பிறந்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இவங்ககிட்ட அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கு தெரியுமா, ஷார்ப்பா இருக்கு. இவங்க நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க உங்க விஷயத்த நீங்க கரெக்டா யோசிங்களே. அஸ்வின்ல பிறந்தவங்க உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது தெரியுமா, அதை வெளியில கொண்டாங்க. நீங்க பெரிய யாருமே கர்மம் இல்லாம பறக்க முடியாதுங்க. ஏன்னா அஸ்வின்ல பிறந்தவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. கடன் பகை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் சார்ந்த பிரச்சனை, நிறைய தடைகள் சந்தது. ஏன்னா அஸ்வின் மட்டும் தான். கேட்டு பாருங்க, இப்ப ரீசெண்டா 2 மாசத்துல சும்மா புளிஞ்சு விட்டாரு. கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்கன்னா நமக்கு அது ஜாதகம் கொடுத்தது அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க. இனிமே பாருங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த கார்த்திகை மாசம் பாருங்க, வேலை, உத்தியோகம், படிப்பு, கல்வி, ஒரு இடமாற்றம்,
கணவனை ஒற்றுமை, தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா அமையுது. நான் சொல்றது அஸ்வின்ல பிறந்தவங்க. மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கெமிக்கல் ஃபீல்டு எல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து பரணிஸ்ல பிறந்தவங்க சொல்லவே வேண்டாம். எல்லாமே தடை தாமதம், பொருளாதார வருமானத்தை ரொம்ப பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, நிறைய தடைகள் சந்திச்சு. யாரும் அந்த பரணிஸ்ல பிறந்தவங்க மட்டும்தான். கேட்டு பாருங்க. கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. ஏன்னா சுக்கரன் நீசமா இருந்தார், அவ்வளவுதான். எடுத்த காரியம் சரியில்லையே, என்ன மருத்துவமனை நிறைய பேர் இருப்பாங்க, கேட்டு பாருங்க. பரணிஸ்ல பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து பரணிஸ் தான். இப்ப பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. வெளிநாடு யோகம் நல்லா பாருங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், திடீர் வருமானம், கணவனை பிரச்சனை சார்ந்த விஷயம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி எல்லாமே தேடி வருது. ஆனா நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க. ஆனா நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். பாத்துங்க, நான் சொல்றது இந்த பரணிஸ்ல பிறந்தவங்க. அப்ப லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் பரணிஸ்ல பிறந்திருக்கிறது வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க கம்ப்யூட்டர், கலை, இசை, நாட்டம் நிறைய இருக்கும். எந்த வேலையும் உங்களுக்கு ஒழுக்கமா, கரெக்டா, பர்ஃபெக்டா பார்க்கணும். இதுதான் உங்களுடைய குணமே. நல்லா பாத்துக்கணும். அப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து கார்த்திகை பிறந்தவங்க எதுவுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையானவங்க, டேலண்டானவங்க உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யார்கிட்டையும் கை கட்டி நிக்க தெரியாது. கண்ணியம், கட்டுப்பாடு தான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான். ஆனா புரிஞ்சுக்கிட்டாரு, 1 மாசமா எந்த காரியம் உங்களுக்கு நடக்கலைங்க. கெட்ட விஷயமா வருது, எல்லாமே தடையா வருது, எல்லாம் பிரச்சனையா வருது. ஐப்பசி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் விளங்கவே இல்லை. சரியாக ஒரு அனுகூலம் பார்க்க முடியல. கடன், பகை, எதிரி, பிரச்சனை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, ஏதாச்சும் மருத்துவ சொல்ல, வரைய சொல்ல, எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இனிமேல் நம்ம நிம்மதி வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் மாற்றம், அரசியல், அரசாங்க விஷயம், நிறைய விஷயம், நல்ல விஷயம் தேடி வருது. திடீர் வருமானம், பொருளாதார பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. கார்த்திகை பிறந்த அனைவருக்குமே டைமிங் பக்காவா அமைது. பாத்துங்க, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஒரு வெற்றியை காமிச்சு கொடுப்பாரு. வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.